என் பெயர் மாட்சு. நான் ரொம்ப சின்ன பாப்பா. எனக்கு புதுசு புதுசா பார்க்கவும் புதுசு புதுசா கற்றுக்கொள்ளவும் ரொம்ப பிடிக்கும். இன்று எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். ஏன்னா இன்று நான் ஒரு சுவையான சமையல் செய்ய போறேன். அதற்கு முன் நான் ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான இடத்துக்கு போனேன். இன்று காலை நான் மீன் சந்தைக்கு போனேன். அங்கு போனதும் எனக்கு கண்கள் ரெண்டுமே ரொம்ப பெரியதா ஆயிடுச்சு. எவ்வளவு நிறைய மீன்கள்! சில மீன்கள் நீளமா இருந்துச்சு, சில மீன்கள் வட்டமா இருந்துச்சு, சில மீன்கள் வெள்ளி மாதிரி மின்னுச்சு. தண்ணீர் சின்ன சின்னதா தெளிச்சு மீன்கள் எல்லாம் பளபளன்னு இருந்தது. எனக்கு எல்லாமே ஒரு பெரிய மாய உலகம் மாதிரி தோணுச்சு. அப்போதான் நான் ஒரு பெரிய அழகான மீனை பார்த்தேன். அதுதான் வஞ்சரம் மீன். அது நீலமா பளபளன்னு ரொம்ப அழகா இருந்துச்சு. அத பார்த்ததும் எனக்கு மனசுக்குள்ளேயே ஒரு சந்தோஷம் வந்துச்சு. இன்று இத வைத்து நல்ல சாப்பாடு செய்யலான்னு நான் முடிவு பண்ணினேன். முதல்ல நான் ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சேன். அதுல கொஞ்சம் எண்ணெய் ஊத்துனேன். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டேன். அது டக்கு டக்குன்னு சத்தம் போட்டுச்சு. அந்த சத்தம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வெங்காயம் பூண்டு போட்டேன். அது பொன்னிறமா மாற ஆரம்பிச்சது. தக்காளி சேர்த்ததும் அருமையான வாசனை வந்துச்சு. அதுக்கு பிறகு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்தேன். புளி தண்ணீர் ஊத்தி குழம்ப கொதிக்க விட்டேன். இப்போ வஞ்சரம் மீன் துண்டுகளை மெதுவா குழம்புக்குள்ள போட்டேன். குழம்பு குமிழ் குமிழ்னு கொதிச்சு வீடு முழுக்க சுவை வாசனை நிரம்பிச்சு. அப்புறம் நான் மீன் வறுவல் செய்ய ஆரம்பிச்சேன். மீன் துண்டுகளுக்கு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு தடவினேன். கொஞ்சம் எலுமிச்சை சாறு சேர்த்தேன். ஒரு தவாவுல எண்ணெய் சூடாக்கி மீனை மெதுவா போட்டேன். மீன் வறக்கும்போது சத்தம் வந்துச்சு. அது பொன்னிறமா மாறுச்சு. மொறுமொறுப்பான மீன் வறுவல் தயாராயிடுச்சு. சாப்பாட்டு நேரம். நான் ஒரு வாழை இலையில வெள்ளை சாதம் போட்டேன். அதுக்கு மேல காரசாரமான மீன் குழம்பு ஊத்தினேன். பக்கத்துல மீன் வறுவல் மேய்த்தேன். ஒரு வாய் சாப்பிட்டதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு.